Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. மற்ற சீரியல்ஸை பார்க்குறத விட பக்தி சீரியல்ஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளவு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். எனக்கு அப்படி, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ராமாயணம் சீரியலே எடுத்துக்கோங்களேன். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கல, பட் தமிழில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிவசக்தி திருவிளையாடல் சீரியலே எடுத்துக்கலாம். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஹிட்டான ஒன் ஆஃப் த சீரியல். பட் கலர்ஸ் தமிழில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்பர் 1 சீரியலாக வந்துட்டுருக்கு. ஆல்சோ தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சரி, மற்ற லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் ஸ்டோரிஸ் பார்க்குறது அவ்வளவு பிடிச்சிருக்கு போல. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்னொரு நியூ பக்தி சீரியல் வரப்போகுது. இந்த சீரியலுக்கு கணேஷ் கார்த்திகேய் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து தமிழில் இப்போதைக்கு வரல, பட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சோனி டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சரி, ஹிந்தியில் வரதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. பிகாஸ் ஹிந்தியில் சோனி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒவ்வொரு பக்தி சீரியலையும் பார்த்தீங்கன்னா சன் டிவி அப்படியே எடுத்து டப்பிங் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராமாயணம் சொல்லலாம், விநாயகர் சொல்லலாம், ஜெய் ஹனுமான் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே சோனி என்டர்டெயின்மெண்ட் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஹிந்தி சீரியல்ஸ். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் எப்பயுமே வாங்கி அவங்களுமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமாயணம் சீரியலை சோனி செட் டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சதுனால வேறு சேனலுக்கே ராமாயணத்தை டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ராமாயணம் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சோனி டிவியில் எந்த விதமான பக்தி சீரியலும் இல்லை. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தோட கிளைமேக்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கொண்டு வர போகிறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா பூமா தேவியோட பூமி கடையில் போவாங்கள்ல, அந்த எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ராமாயணத்தை முடிச்சுட்டு தான் அந்த சீரியலை வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க போல். ஏதாவது சோனி என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு பக்தி சீரியலாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையுமே ஏதாவது ஒரு பக்தி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்தி சீரியல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அஃபீஷியலான ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கணேஷ் கார்த்திகேய் அப்படின்னு சொல்லி. அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனல்லே நீங்கள் போய் பார்க்கலாம். அதை கணேஷாவும் கார்த்திகேயாவும் மயில் மேலே உட்காந்து வர மாதிரி தான் அந்த ப்ரொமோ வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சன் டிவியில் ராமாயணம் சீரியல் சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. அதே மாதிரியே வந்து இந்த சீரியலையும் இவங்க டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இந்த சீரியலை தமிழில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.